Hello guys, welcome to my video. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா .envன்ற ஒரு npm பேக்கேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ .env எதுக்கு யூஸ் ஆகுது, அதோட யூசஸ் என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். ஆல்சோ த இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ .env மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் இன் ஸ்டோரிங் கான்ஃபிகரேஷன்ஸ் இன் த என்விரான்மெண்ட் அண்ட் செப்பரேட் ஃப்ரம் கோட். ஸோ இது ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே கோடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு போர்ட் நம்பர், ஸோ போர்ட் நம்பரை வந்து இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் 5000 அப்படின்ட்டு நான் கோட்லேயே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ். ஆல்சோ நம்ம ஏற்கனவே MongoDB வீடியோ பார்த்தோம். வி ஆர் கோயிங் டு யூஸ் MongoDB ஆஸ் அ டேட்டா பேஸ். ஸோ நம்ம பேக் எண்ட் அப்ளிகேஷன்லேருந்து MongoDBக்கு ஒரு கனெக்ஷன் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கு ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி database connection string, location of static files, endpoints of external services, இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறது இட் இஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சினாரியோ சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் யுவர் அப்ளிகேஷன் ஆல்மோஸ்ட் ரீச் டெட்லைன். ஓகேங்களா, ஸோ கஸ்டமர் வந்து இன்னும் 2 நாள் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு இன்னும் முடிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் யூ ஆர் ஹையரிங் எக்ஸ்டர்னல் டெவலப்பர். ஓகே, அந்த டெவலப்பர்கிட்ட நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டரை ஷேர் பண்ணால் தான் அவரால் உங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் யூ ஷுட் நாட் எக்ஸ்போஸ் யுவர் கனெக்ஷன் database connection URLs, your external APIs URL, as well as your external API user ID password, your database user ID password. இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறது it is not a good practice because that person may use your private informations and அந்த database அந்த APIஸ்லாம் அவங்க யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆல்சோ இந்த ப்ராஜெக்டை நீங்கள் லேட்டராக கம்ப்ளீட் பண்ண உடனே கிட்டப்பில் மூவ் பண்ணும்போது இந்த போர்ட் நம்பர்ஸ், இந்த database கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸ், இந்த எக்ஸ்டர்னல் APIs, உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்ஸோடு நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா people who are using your your projects from GitHub, they may misuse your database as well as your APIs. Okay, so இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா there is a package called .env, okay, available as a node package. இந்த பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு தனி ஃபைலில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். And when we send this project folder to someone else, we can remove all these files, okay, and we can send that project to that particular person. So இதனால என்ன ஆகும்னா உங்களோட private information will not be exposed to the third person. Okay, so இதுதான் இந்த .env ஓட மேஜர் யூஸ். இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இல்லை.